ஹாய் டிசைனர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு. மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நார்மல் மேட் ஃபில்லிங் பார்க்கலாம். நாளைக்கு வந்துட்டு எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் நான் ஃப்ரைடே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நான் வந்துட்டு ஒரு சர்க்கிள் நான் வந்துட்டு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். சென்டராக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிட்டு வரலாம். நான் சென்டராக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எப்போவுமே. இங்கே இருந்து ஒரு லாக் வச்சுட்டு செயின் கொஞ்சம் பெரிய பெரிய செயினாக போடுங்க. ரொம்ப பெரிய செயின் வேண்டியதில்லை, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு போடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு அந்த ரவுண்டுக்கு வெளியில் ஒரு குட்டி லாக் வச்சுக்கோங்க. மறுபடியும் இது எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா 6 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. உங்களுக்கு தெளிவாக தெரியும். தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. 7, 8 அந்த மாதிரி. ரொம்பவும் பெருசாக போட்ட வேண்டாம். இதே மாதிரி அதை எங்கெங்கே பஞ்ச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் மாதிரி தான் இது. பட் ஒரு 6 கவுண்ட்ஸ் வந்துட்டு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு சென்டரில் ஸ்டிச் போடணும். லாங் அண்ட் ஷார்ட் அப்படின்னா ஒரு லைன் இந்த மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் லைனில் அதுக்கு சென்டரில் போடுவோம். இது அப்படி கிடையாது. 6, 7 அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு செட்டுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 2 கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று க்ரீன் எடுத்துட்டிங்கன்னா இன்னொரு கலர் வேறு கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு அதிகமாக நம்ம வந்துட்டு எந்த ப்ளவுஸில் நம்ம மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் வேணால் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்த கிளாஸில் நான் கீழே வந்துட்டு பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு நம்ம மேலே எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் பண்ணலாம். அதை நான் எப்படின்றது உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை வந்துட்டு ஒரு செட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பேட்டர்ன் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கலாம். கலரில் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போது 1, 2, 3, 4, 5 போட்டாச்சு. இதை போட்டால் 6. இதை முடிச்சுட்டு அடுத்தது எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த இடத்துல வைக்கிறது மட்டும் ரவுண்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச், ரவுண்டுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச். இப்போது இதுக்கு சென்டரில் போடணும். இப்போது இதுக்கு சென்டரில் நம்ம பண்ணலாம். தான் இங்கே பார்த்தீங்களா, இந்த சைடு இதுக்கு சென்டர், இதுக்கு சென்டர். இந்த மாதிரி நம்ம போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் நம்ம பஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ கவுண்ட் நம்ம வச்சோமோ அதே கவுண்ட் அடுத்ததுக்கும் கொடுத்துருங்க. வேறு கலரில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஒரே கலரில் தான் போடுறேன் இன்றைக்கி. பேக்ரவுண்டில் சவுண்டு வந்துட்டு குட்டீஸ் கொடுக்குறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி மழைக்கு லீவ் இல்லைங்களா, அதனால் பேக்ரவுண்டில் நாய்ஸ் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போது 2 டைம் போட்டாச்சு. இது வந்துட்டு 3rd ஸ்டெப்பு, 3rd லைன் போடுறேன். ஃபோர்த் லைனு. இப்போ நான் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். நீங்கள் போட்டு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே நல்லா தெளிவாக புரியும். 5th. இப்போ தான் நம்மளோட கிளாஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு ஆரிக்கு ஃப்ரீ கிளாஸ் போய்கிட்டு இருக்குது. பேசிக் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அட்வான்ஸ் கிளாஸ் வந்துட்டு நான் எடுத்துகிட்ருக்குறேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜை என்னோடய இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இப்போது 6 லைன்ஸ் முடிச்சாச்சுங்களா. மறுபடியும் அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி மறுபடியும் 6 கவுண்ட் நம்ம போடணும். இதே மாதிரி ஃபுல்லாக ஃபில் பண்ணிகிட்டே இந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு இமேஜ் எடுத்தோம் அப்படின்னா இதே மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா, வீடியோவிலே நல்லா தெரியுது பாருங்கள் நான் எது வரைக்கும் போட்டிருக்கேன் அப்படின்றது. இதே மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா
மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.